ரமலான் இதை ஆரம்பத்தில் ரமலானுடைய ஆரம்பத்தில் ஜக்காத்தை கொடுத்துட்டு ரமலானுடைய கடைசியில் என்ன செய்கிறோம், அதாவது ஃபித்ரா கொடுத்துரும். இதுக்குள்ள மாற்றம். ரமலானுடைய ஆரம்பத்தில் கேட்கறது பணமாக கொடுக்கறதை விட பொருளாக கொடுத்தா எவ்வளவு நல்லது. சரியா பாருங்க, 29 நாள் அரிசி கொடுப்பதை விட பணமாக கொடுத்தா எவ்வளவு நல்லது. அப்போ என்ன, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா செயல்படுறதை பற்றியான சிந்தனை செய்தான் என்ன செய்கிறான், ஊட்டிக்கண்டிக்கிறார். விதிவிலக்கான விஷயங்கள் உண்டு. உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு கணவனிக்கிறார், அவர் ஒரு ஊதாரித்தனமானவர் என்று தெரியும் எல்லாருக்கும். மனைவியே சொல்கிறா, நம்ம கடமையில் வைக்கிற எனக்கு ஜக்காத் தகுதியானவர், பணமாக கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவார், அப்படியே வீணாக்கிடுவார். வீட்டுக்கு கொடுக்குற டைமில் பொருளாக கொடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அப்போ பொருளாக என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு மக்கள் கொஞ்சம் பேர் அகதியாகிக்கிறாங்க, ஒரு பிரதேசமாக இருக்குது, அந்த பிரதேசத்தில் பணமாக கொடுத்து ஒரு பிரயோசனம் இல்லை. உதாரணமாக அகதிகளாக சிரியா மக்கள் போன்ற அகதிகளாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்களுக்கு பொருள் தான் போய் சேரணும், அவங்க அகதி முகாம் விட்டு வெளியே என்ன செய்யலாம், போக முடியாது. அப்போ நம்ம ஜக்காத்தை கொண்டு போய் என்ன பொருளாக கொண்டு போய் சேர்த்தா அப்போ என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு வீட்டில் உள்ள ஒரு சுகீனமானவராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பராமரிக்கிறதுக்கான தேவைகள் அதெல்லாம் பொருளாக கொண்டு கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது ஓகே. அது அல்லாத பட்சத்தில் நம்ம பணமாக மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு இடத்துல ஊதாரித்தன்மை ஒரு விளங்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தாண்டோண்டித்தனமாக முடிவெடுக்கவும் கூடாது. அதில் உள்ள மக்களுக்கு தெரியும், அந்த உள்ள மக்களுக்கு தெரியும் இதை எப்படி செஞ்சுக்கிறோன்னு. அந்த மாதிரி அவர்கள் அங்குள்ள முக்கியஸ்தர்களை வச்சு புரிஞ்சு நம்ம ஜக்காத்தில் இதுதான் சட்டமன்றையும் ஏற்றுக்கொண்டு எது பணமாக தான் கொடுக்கணும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு விட்டு, ஆனால் இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு வருது, எங்களுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படி என்று நம்ம கொடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது ஜக்காத்துக்கு சதக்காக்களில் ஜக்காத்துக்குரிய ஒரு விஷயம் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்ம அதாவது இந்த ஜக்காத்தில் உணராத சில விஷயங்கள், யோசிக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்ன்றதால இதை இந்த இடத்துல என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். ஏனெண்டா பொருளாக கொடுக்குற டைமில் நம்ம உணராத ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. நம்ம ஜக்காத்தில் மக்களுக்கு சேர வேண்டிய உண்டை ஒத்தண்ட லாபத்துக்கு கொடுத்துட்றோம். இப்போ உதாரணமாக நம்மகிட்ட 10 லட்சம் ஜக்காத் இருக்குது, நம்ம இதை பொருளாக கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கடையில் கொண்டு போய் என்ன பொருள் வாங்குறோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 30-40 லாபம் யாருக்கு போயிடுது, அவருக்கு போயிடுது. அப்போ நான் ஜக்காத்தாக பொருளாக கொண்டு போய் சேர்க்கறது 10 லட்சம் போகல மக்கள்கிட்ட போது 9,70,000 9,60,000 தான் என்ன செய்யுது போகுது. 40,000 யாருக்கு லாபமாக அந்த ஜக்காத்துலேருந்து அவர் என்ன செஞ்சார், சம்பாதிச்சு. அதுவும் நம்ம சொந்தக்காரர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கலெக்ட் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கடா, ஊரில் தெரிஞ்சவருக்கு அல்லது நல்ல நண்பருக்கு நீ இதை பார்சலாக பண்ணி என்ன செய்ய கொடுத்துரு அப்படின்றது. அப்போ யார் லாபம் அடைகிறான், நண்பர் லாபம் அடைகிறாத, அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறா, ஜக்காத்தின் மூலமோ ஃபித்ராவின் மூலம் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி வேலைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படியே நம்ம பொருளாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் சூழ்நிலை அங்கே இருக்குது. அப்படி என்றாலும் நம்ம இயன்ற அளவுக்கு அந்த சுபத்தை விட்டு தூரமாக வேற தூரமான இடங்கள், அதாவது உண்மையிலே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறாரே அவரை செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், அவருக்கு இதை கொடுத்து அவரும் அதில் ஒரு லாபம் அடைகிறதுக்கு செய்யலாம் என்றால் அது வேறொரு அம்சம். இது அதாவது இந்த ஜக்காத்து கொடுப்பதில் 3வது அம்சம். 4வது ஜக்காத்தை நம்ம கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் அதாவது சேவைகளுக்கு கொடுத்தல், சேவைகளுக்கு அதாவது இடங்களுக்கு கொடுத்தல், சேவை நடக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாமா. நபர் இப்போ இந்த 8 கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நபர்களை தான் குறிக்கும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதாவது துறையை குறிக்கும். அதாவது வஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வரக்கூடிய ஜிஹாதை குறிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வருவது ஜிஹாதை குறிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வரக்கூடியது எல்லாத்தையும் குறிக்கும்னு வைங்களே. அல்லாஹ் தஆலா இந்த 8 கூட்டத்தை சொல்லவே தேவையில்லை. ஏன், ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுங்கன்னா போதும், நம்ம முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில் தானே எல்லாமே, எதுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான், எதுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் சொல்லி நம்ம கொடுத்துட்டே போய்க்கலாம். அப்போ வஃபீ சபீலில்லா என்று வந்தால் அது ஜிஹாது தான். ஹதீதில் குறிப்பிட்டு இதுக்கு வஃபீ சபீலில்லா என்று சொல்லப்படும், அதை நம்ம என்ன செய்யலாம், சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ இது ஜிஹாதை மட்டும்தான் குறிக்கும். இஸ்லாமிய ஆட்சியாளர் அந்த ஜக்காத்தை எடுத்து என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு இராணுவ வீரர்களுக்கு அந்த பணத்தை என்ன செய்வார், செலவழிப்பார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கண்டா, ரமலான் மாதம் வந்த உடனே சதகா என்ற அடிப்படையில் வரட்டும் என்கின்ற கோணத்திலும் ஜக்காத்தும் வரட்டும் கண்டுகொள்ளாமல் அப்படி விட்டுறதுக்கு மதரசாக்களுக்கு, பள்ளி வாயில்களுக்கு, அதுபோல் மற்ற சென்டர்களுக்கு, மற்ற பொது சேவைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி மெடிக்கல் இதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம், அது செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம். எந்த ஜக்காத்து போகுது, இந்த டோட்டல் ஜக்காத்தும் போய் இவைகளுக்கு சரி. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அது ஜக்காத்து கொடுத்ததாக ஆகாது, அது ஜக்காத்து கொடுத்தும் ஆகாது. யாராவது சில மக்கள் அதுவும் ஜக்காத் என்று விளங்கி கடந்த காலத்தில் செய்திருந்தாலே தவிர, என்றைக்கு தவறுன்னு தெரியுதோ அவங்க அன்றைக்கு அதுலேருந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மசாரிஃபு ஜக்காத்தை எங்கே கொடுக்கணும்ன்றது மிக தெளிவாக இருக்குது. அப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லிக்கிற சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்கு ஆயிருந்தா, பெருநாள் திடல் முசல்லாவுக்கு ஜக்காத்துலேருந்து போகுது. போனால் வருஷத்துக்கு 2 முறை தொழுவிப்போம், அதுக்கு அப்புறம் அந்த இடம்
அதுக்கும் ஜக்காத்துல என்ன செய்கிறாங்க எடுத்துக்கின்னு போகிறத பார்க்குறோம். பள்ளியில் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன அந்த இமாமுக்கு ரூம் கட்டுறதுலேருந்து மற்ற அமைக்கிறதுலேருந்து டெயில்ஸ் பிடிக்கிறதுலேருந்து அப்போ ஏழைகளுக்கு போக வேண்டிய இடம் எங்கே போயிட்டு இருக்குது? அதாவது இந்த மாதிரி பொது சேவைகளுக்கு இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. சில அறிஞர்கள் அப்படி சொல்லி இருக்கிறாருன்னா குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸ் இருக்குதா, சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்களா, இந்த மார்க் அறிஞர் கடந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்கன்ற யாரும் சொல்லலை. அப்போ அது ஒரு பிழையான நடைமுறை. அல்லாஹு தாலா எந்த கூட்டத்தினரை சொல்கிறாங்க, எப்படி ஃபித்ரா என்றது யாருக்கு போகணும்னு நம்ம முடிவெடுக்கிறோமோ, அதே போல் கனிமத்து ஃபை என்று சொல்கிற பகுதிகள் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறோமோ, அதே போல் இந்த ஜக்காத்தும் 8 கூட்டம்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அந்த 8 கூட்டத்தினருக்கு தான் என்ன செய்யணும், இந்த ஜக்காத்து போக வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 8 கூட்டத்தினர்கள் இவர்கள் அடங்க மாட்டார்கள். அடுத்தது 5வது செக்ஷன் சொன்னால் வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்துக்காக உழைப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறது. ஜக்காத்துக்காக உழைப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறது. இன்றைக்கு உழைக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு 1000 கூட்டமாக இருக்கும் உழைக்கிறவங்க, அவங்களுக்கே ஜக்காத்து போயிடும். உழைக்கிறவங்களுக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி இப்போ ஊருக்கு என்ன செய்கிறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஊரில் 2-3 பள்ளி என்ன செய்யுது, கலெக்ட் பண்ணுது. அதே நேரம் ஊரில் உள்ள பிரான்ச் கிளைகள், அமைப்புடைய கிளைகள் அது பண்ணுது. அது ஒரு 20-30 இருக்கும் நினைக்கிட்டா, அது கலெக்ட் பண்ணுது. இப்போ இதில் எல்லாம் ஆமிலின அலைகா லெட்டப்பேடுக்கு, அவங்களோட ஆஃபீஸுக்கு, அவங்களோட இதுக்கு, அவங்களோட பயணத்துக்கு, அவங்களோட விதாசாரத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் மக்களுக்கு போய் சேர்றது என்ன, 10 வீதம் தான் சேரும். இது இப்படி ஆமிலின அலைகா புரிஞ்சு கொள்வது. அப்படி ஒரு ஆமிலின அலைகா சொல்லியிருப்பாங்களா? இஸ்லாமிய அரசு இருந்து டெய்லி ஜக்காத்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அவர்களை என்ன, அதாவது இந்த ஜுபாத்துகளை செட் பண்ணிப்பாங்க, ஆமில்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அமைத்திருப்பார்கள். அவர்கள் வேலை என்ன, இதுதான் வேலை அவர்களுக்கு, ஜக்காத்து எடுக்கிறதான் வேலை. அப்போ ஜக்காத்து எடுக்கிற வேலைன்னா இன்றைக்கு இன்னாருக்கு ஜக்காத்து கடமையாகுது, அங்கே போகணும், ஆட்டை எடுக்கணும், மாட்டை எடுக்கணும், ஒட்டகத்தை ஏற்றணும், வரணும். அடுத்த நாள் இவருக்கு கடமையாகுது. இவர் அதாவது எப்பயும் அரசு அம்வாலு பாஹிரா, வெளிப்படையாக விளங்கக்கூடியவைகள் தான் ஜக்காத்தா எடுக்கும். ஆடு மாடு ஒட்டகங்கள் வெளிப்படையாகிற பிஸ்னஸ்களே தான். தங்கம் வெள்ளி என்று வீட்டில் இருக்கக்கூடியவைகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுத்து தான் கவர்மெண்ட்லேயே கொடுத்து தான் ஆகணும்னு அன்றைக்கு மிரிக்கலை. இருந்தாலும் அவங்க கணக்கு பார்த்து அதை பார்த்து இவைகளை ஜக்காத்து விவசாயங்களுக்கு அது இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஜக்காத்து எடுக்கக்கூடிய கட்டத்தில் அவங்க இந்த 350 நாள் இதில் வேலை செய்ய போகிறாங்க, இதில் தான் வேலை செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு ஜக்காத்துலேருந்து தான் ஊதியம். அவங்களுக்கு என்ன நிபந்தனை, ஒருத்தர் இப்படி தான் ஜக்காத்து கலெக்ட் பண்ண போகிறாரு, போனவர் அங்குள்ள ஒரு ஜக்காத்தையும் கொடுத்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டார், இதை நீங்கள் வச்சுக்கங்க ஒரு தங்கம் வெளியே இதை ஒன்று கொடுத்துட்டார். அவர் அதில் அல்லாவோட தூதர்கிட்ட அல்லாவின் தூதர் தான் ஜக்காத்து, இது நீங்கள் வச்சுக்கங்கன்னு உங்களுக்கு தரப்பட்டது அப்படின்னு காட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது 2ஐயும் எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, பைத்துல் மால்ல வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதோட நிறுத்தாமல் மிம்பரில் ஏறி அஃபலா கஅத ஃபீ பைத்தி அபீஹி அவ் பைத்தி உம்மிஹி, அவர் தன்னுடைய தந்தையிட வீட்டிலோ தாயிட வீட்டில் இருந்திருக்கட்டுமே, இது வருதான்னு பார்ப்போம்னாங்க ரசூலாங்க. இந்த அன்பளிப்பு வருதான்னு பார்ப்போம்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது இதான் ஆமிலின் அலைகா என்ன செய்வாங்களா? ஆமிலின் அலைகா என்ன செய்யணும், 350 நாள் இந்த வேலையில் ஈடுபட்டுட்டு மக்களோட அன்பளிப்புகள்லாம் இதை எடுக்காமல் தொழிலுக்கு போகாமல் இதே செஞ்சால் ஓரளவுக்கு நியாயம் என்று சொல்லலாம். எனவே இன்றைக்கு யாராவது ஜக்காத்து கலெக்ட் பண்ணுற வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க சேவையாக செய்யட்டும், அன்பளிப்புகளையும் வாங்கிக்கலட்டும், விலை இல்லை. ஏன் நீங்கள் கவர்மெண்ட் சேவண்டா என்ன செய்யலை, வரலை. ஆனால் நீங்கள் இதை கடமையாக செஞ்சு 350 நாள் வேலையை செய்கிறேன்னா ஒரு அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது. இஸ்லாமிய அரசை பொறுத்த வரைக்கும் அரசு சேவகர் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதில் ஆசிரியர் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. இஸ்லாமிய அரசு ஒரு பாடசாலை நடத்துன்னு வைங்களேன், ஆசிரியர் மாணவர்கிட்ட அன்பளிப்பு வாங்கக்கூடாது, தடையான சார். காரணம் என்ன, ஒரு புள்ள கிஃப்ட் தான், அந்த புள்ளையோட புள்ள நல்லா என்ன செஞ்சுருவாங்க நெருக்கமாக. நீதிபதிகளுக்கு இன்றைக்கு நம்ம நாடுகளில் என்ன சட்டம், என்ன பரிசு, என்ன அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்போ இது இன்றைக்கு யாராவது செய்கிற சேவையாக செய்யட்டும். இன்றைக்கு செய்கிறது என்ன, சேவை ஹிதுமத், சமுதாயத்துக்காக நலவு, அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி செய்யட்டுமே தவிர ஆமிலின அலைகான்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி நடந்து கொள்வது. அடுத்து இந்த கலெக்ட் பண்ண போகிறாங்களே, அறவிட போகிறவங்களுக்கு இவங்களாவே 15% நீ எடுத்துக்கின்றது. எப்படி நீ எடுத்துக்கங்க நீங்கள் சொல்லலாம்? மக்கள்கிட்ட போய் மக்களுடைய சேவைக்காக அந்த மக்கள் தாரத்தை நீங்களாக எப்படி 15% எடுத்துக்க நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிற? என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரம் இல்லை. 15% அவன் முடிவு எடுப்பான், 50% இவர் முடிவு எடுப்பார். நான் நீ பிரிச்சுக்கலாம் ஹாஃப் ஆஃப். அப்போது அப்படியா நம்ம அதை கலெக்ட் பண்ணுற விஷயம் பொது சேவையில் எவ்வளோ பெரிய பாவம், அநியாயம். நீங்கள் சமுதாயத்துக்கு சேவைன்னா அதை செய்யணும், இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது. அப்போ அதை எப்படி செய்யலாம்? இந்த மாதிரி எடுக்கிறவருக்கு அந்த மக்களுக்கென, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கென ஒரு ஊதியமாக அதே மக்கள்கிட்ட கேளுங்க, மக்கள்கிட்ட கேட்டு அதால் கொடுங்க.
உண்மையிலே பொது சேவை செய்யவங்களுக்கு அந்த சிரமங்கள் இருக்கு. மக்கள்கிட்ட தான் கலெக்ட் பண்ணணும், மக்கள் அது கட்டாய உதவி செய்யணும். அதன் ஊடாக செய்ய வேண்டிய இடத்துல அவங்க என்ன செய்யணும்னா, நாங்கள் இப்படி தான் சிலருக்கு இந்த பகுதியால் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். உண்மையிலே நேர்மை. பொருளாக கலெக்ட் பண்ணுறவங்க பொருளாக கொடுத்துறது, பணமாக கலெக்ட் பண்ணுறவங்க பணமாக கொடுத்துறது, யார் யாருக்கு கொடுத்துறணும் மிச்சம் வெளிப்படையாக இருக்கிற டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது தான் நேர்மை. அதை விட்டுட்டு அது தந்தாச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கக்கூடாத லெவலில் என்ன செய்கிறது நடக்கிறது ஒரு நேர்மையான நடைமுறை அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும். கொடுக்கும் வரைக்கும் அதாவது அவ்வளவு சிறப்புகளை சொல்கிறது, கொடுத்து முடிஞ்சாலும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு என்ன செய்கிறது கேட்குறது. இது வந்து மார்க்க முரணான நடைமுறை கொடுக்குற விஷயத்தில் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த அதாவது ஜக்காத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தர்மங்களை பகிரங்கமாகவும் செய்யலாம், ரகசியமாகவும் செய்யலாம். பகிரங்கமாக செய்கிறது உங்களுக்கு அதாவது ஓகே தான், அதே நேரம் மறைச்சி கொடுத்தா அதுவும் சிறந்தது தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்டா, மானம் மரியாதையை பேணுதல் பாதுகாத்தல் நம்மளோட கௌரவம் என்று வாழக்கூடியது மனிதனுடைய இயல்பு. நம்ம நேற்று படிக்கிற செய்தியில் சுஃபியான தௌரி சொன்ன செய்தியை பார்த்தோம். 10 திரகத்தை எடுத்துட்டு இந்த பக்கமாக போனோம்டா சுஃபியான தௌரி 10 எடுத்தாருன்னு சொல்கிற மக்கள் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சுஃபியான தௌரி சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி சுஃபியான தௌரி அது போல் அந்த வழி இருக்கக்கூடிய நல்ல மக்கள், தொழக்கூடிய மக்கள், இபாதத்தோடு இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, ஜக்காத்தண்டு பள்ளியில் வச்சிடாத, நிறுவனத்தில் வச்சிடாத, எப்படியும் ஊர் ஃபுல்லாக போஸ்டர் என்ன செய்யுது கன்ஃபார்ம் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துருவான். ஏன் பள்ளியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, 10 பேர் உட்காந்துட்டு இருக்கிறான், இப்படி தான் இப்ராஹிம் ஒரு ஜக்காத்து கேட்டார் அப்படின்னு சொல்கிறது, அல்ல அப்துல்லா கேட்டார், அவன் அந்த பள்ளியிலே அப்ளிகேஷன் போட்டிக்கிறான்றது சரியா. அந்த பள்ளியிலே அப்ளிகேஷன் அவர் 3 பள்ளியிலே அப்ளிகேஷன் போடத்தானே செய்வாயே, நீ தருவேன்னு அவனுக்கு என்ன கன்ஃபார்ம், அதனால் 3 பள்ளியிலே அப்ளிகேஷன் போட்டிக்கிறான். அங்கே சார் நம்ம இங்கே கொடுத்தா அங்கே கொடுக்க தேவையில்லை, அங்கே கொடுத்தா இங்கே கொடுக்க தேவையில்லைன்னு முடிவெடுக்கலாம், அங்கே போட்டிக்கிறான். அப்படியா சும்மா அடிச்சுட்டுகள் இப்படி என்று அவனை மான அங்கே என்ன செஞ்சாச்சு 10 பேருக்கு முடிஞ்சுது. வீட்டுக்கு போகிறது போயிட்டு தெரியுமா அப்ளை பண்ணிக்கிறாரு, இவங்களும் கொடுத்த என்ன பிரயோசனம் அப்படின்னு சொல்கிறது சரியா. இப்படி எதையாவது ஒன்று சொல்கிறது, குடும்ப ஊர் ஃபுல்லாக செலவழிக்க வேண்டியது, அது பிறகு ஜக்காத்துக்கு என்னது அப்ளை பண்ண வேண்டியது, அவனோட குடும்ப மானமெல்லாம் என்ன செய்யுது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, நீங்கள் உங்களோட தர்மங்களை கொண்டு போய் யாருக்கு கொடுங்கண்டா, மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்காம ஒதுங்கி அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்கள போய் தேடி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் கேட்ட உங்களுக்கு தரவன் செல்ல என்ன செய்ய, உங்களுக்கு ஜக்காத்து எதுவும் தரவான்னு கேட்குறது, வானான்னா சொல்லுவான் ஜக்காத்து வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்ணியமாக தான் இருக்க பார்ப்பான். உண்மையிலே ஜக்காத்துக்கு தகுதியானவர்னு எங்களுக்கு விளங்கினோம் என்று சொன்னால் நம்மகிட்ட இருந்து சொன்னால் கேட்காம என்ன செஞ்சிடணும், நம்ம கொடுத்துட்டு போயிடணும். இந்த மக்களுக்கு கொடுக்குற சிறப்பு, அதுவும் குறிப்பாக வந்து அவர்கள் அதாவது இந்த இமாமத்தை செய்யக்கூடிய மக்கள், குர்ஆன் விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மக்கள், அதுக்கண்டே வாழ்க்கையை ஒதுக்கிக்கிற மக்கள், அவங்கள பார்த்தா அது விளங்குது. அவங்க நினைச்சிருந்தா வேற தொழிலுக்கு போகலாம், இதுக்கண்டே இருக்கக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ் தஆலா ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னு என்ன செய்கிறான். இதில் வந்து அல்லாஹ்வுடைய பாதை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிற ஏழ்மையில் உள்ளவங்களை, அந்த ஃபீ சபீலில் இல்லது ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை. அப்போ இது என்ன, அவரை நம்ம செலக்ட் பண்ணுறது ஃபீ சபீலுக்கு இல்லை, வறுமைக்கு. ஆனால் வறுமையோடு சேர்த்து இன்னொரு சிபத்து அவங்களுக்கு இருக்குது. என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்கக்கூடிய இந்த உழைப்புகளும் இருக்குது. வறுமை இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறார், வசதியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லை கொடுத்து. வறுமையின் காரணமாக அவங்கள செலக்ட் பண்ண அவங்கள என்ன இருக்கணும், தன்மானம் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் கௌரவம் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இருந்து அவங்கள செலக்ட் பண்ணும். கேட்டுட்டாங்கன்னா எல்லா மக்களை போல அவங்களும் உண்டு, கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் எல்லா மக்களை போல தான் அவர்களும் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக மஷூரா பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்கணும். நம்ம பேன்ற மாதிரி இவர் பேணுவாரா, நம்ம பேன்ற மாதிரி இவர் பேணுவாரா, ஒரு 5-10 பேர் இருக்கிறோம்னா பேணும், அட்லீஸ்ட் 4-5 பேரா ரைட். இதில் இருந்து மனைவிட்ட பிள்ளைகிட்ட கூட இந்த ரகசியங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. டிஸ்கஸ் பண்ணிட்டாச்சு, முடிவெடுத்தாச்சு, இன்னாருக்கு ஜக்காத்து கொடுக்குறோம், கொண்டு போய் ஒப்படைக்கிறோம், முடிஞ்சுது. கணக்கில் போடணும், என்ன இந்த ஒரு நபருக்கு இவ்வளோ வழங்கப்பட்டுச்சு, இன்னும் தேவையான ஒரு நபருக்கு இது வழங்கப்பட்டுச்சு, இது வழங்கப்பட்டுச்சு, கணக்கை போட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிடணும், காட்டிடணும். இல்லை நீங்கள் நபரை காட்டுங்க அப்படின்றாலே நம்மளுக்கு நம்ம மீது நம்பிக்கையிலேன்னு அர்த்தம். நம்பிக்கையில் அர்த்தம் நம்ம வேலை செய்யவும் என்னது கூடாது. இதுதான் ஓரளவுக்கு தான் நம்ம கணக்கு என்ன செய்யலாம், காட்டினா ஆள்ட பேரை சொல்லு, ஊர்ட பேரை சொல்லு, எவன்ட பேரை சொல்லுன்னு சொல்கிறது அங்கே பொருத்தம் இல்லாமல் இருக்கும். இது ரகசியமாக செய்யப்படும். சில மக்கள் ஓப்பனாக வந்து பகிரங்கமாக என்ன செய்வாங்க, கேட்பாங்க எங்களுக்கு வேணும் தாங்க. அப்போ அந்த நபருக்கு கொடுத்தோம் என்று சொல்கிறது மார்க்க ரீதியாக என்ன பிழையில், அதாவது பள்ளியிலேயே நிர்வாக ரீதியாகவே அந்த நபருக்கு இந்த நபருக்கு நம்ம இவ்வளோ கொடுத்தோம், இந்த நபர்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம். ஏன்னா அந்த மக்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு இஷ்யூவாக எடுக்க மாட்டாங்க, பிரச்சனையாக எடுக்க மாட்டாங்க, மான பிரச்சனையாக அதை என்ன செய்யாது இருக்காது. அவங்களும் பகிரங்கமாக கேட்டாங்கன்னா இந்த அடிப்படையில் இந்த வசனங்கள் நம்ம என்ன செய்யணும், அணுக வேண்டும். யாருக்கு அவங்க ரகசியம் பேணணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி அவங்கள மாதிரி ஆகல அடையாளம் காணையெல்லாம் போயிடும். அவங்களுக்கு ரகசியம் பேணியும் இந்த மக்கள் வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வறுமை என்று ஊரே அறிஞ்சிருக்கும். அவங்க கொடுத்து அவங்க எடுத்து வாழ்கிறாங்க அப்படி என்று சொல்கிறது ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அது அவங்க ஒரு பிறையாக நினைக்க மாட்டாங்க, மக்களும் அகௌரவமாக நினைக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், அதை அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த
ஜக்காத்துடைய அம்சத்தில் ஆடு மாடு ஒட்டகம் சம்மந்தமாக நான் என்ன செய்யலை, நான் பேசலை. நம்ம நிறைய இதுக்கு முன்னால் செஞ்சுக்கிறோம், அது பேசிக்கிறோம். 40 ஆடுகள் இருந்தால் என்ன ஒரு ஆடு ஜக்காத் அப்படி என்று சொல்கிறதும், பின்னர் 120 வரைக்கும் எதுவும் இல்லை, 121 வந்தால் 2 அப்படி என்று நம்ம அந்த ஜக்காத்தில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதே போல் மாட்டுக்கு 30 என்ன, அதாவது